இந்த ஸ்கேலுக்கும் நீங்க கீபோர்டில் வாசிக்கிற ஸ்கேலுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ நம்பி தான் ஆகணும். அதை நம்ப வைக்கிறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஈஸியா கீபோர்டு வாசி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, ஸ்கேல்ஸ் பத்தின ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸ்கேல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ நாம ஸ்கேலை எதுக்கு பயன்படுத்துறோம்? சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய வாட்டி இந்த ஸ்கேலை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எதுக்கு நாம இந்த ஸ்கேலை பயன்படுத்துறோம்? இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் நோட். ஸோ இப்போ நான் ஒரு கோடு போட போகிறேன். இந்த கோடை வந்து நான் ஸ்கேல் எதுவுமே இல்லாமல் என்னுடைய வெறும் கையிலேயே நான் கோடு போட்டேன்னா எனக்கு அந்த கோடு என்ன ஆகுதுன்னா சில கோணல் மாணல்களோட வருது. ஓகேங்களா? அதுவே நான் ஒரு ஸ்கேல் வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கோடை இந்த சைடில் போட போகிறேன். ஸோ இந்த கோடு கோணையாக இருக்குது, இந்த கோடு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஸ்கேல்ஸ் அப்படின்றதும் நம்மளுடைய மியூசிக்கில் இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். நம்ம வந்து இப்போ ஸ்கேல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு கீபோர்டில் எத்தனை கீஸ் இருக்குது நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே சியில் ஆரம்பிக்கிறோம், அகைன் இங்கே சி போயிடுறோம். இதே தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. பட் இதுக்கு நடுவில் சியிலிருந்து பி வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை கீஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 கீஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து குரோமேட்டிக் ஸ்கேல் அப்படின்வாங்க. இதில் நம்மளால் பாடல் பாட முடியாது. ஸோ ஒரு பாடலை நம்ம பாடுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 7 நோட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கேலை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கேலை வச்சு கோடு போட்டால் எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வருதோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல்ஸ் செலக்ட் பண்ணி அதில் பாட்டு பாடினீங்கன்னா தான் உங்களுக்கு அது பாட்டு மாதிரி இருக்கும். இல்லைனா அது பாட்டு மாதிரியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சி மேஜரில் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே வாசிக்கிறேன். ஓகே, இப்படி வாசிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இதையே நான் வந்து இந்த ஸ்கேல் ஃபாலோ பண்ணாமல் நான் ஏனோ தானோன்னு வாசித்தேன் அப்படின்னா, ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் நான் வாசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் கோடு போட்டப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் கோடு போட்டால் எப்படி கோணல் மாணலாக வருதோ அதே மாதிரி பாடல் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் நினச்ச டியூனில் அது இருக்காது. அது பாட்டுக்கு ஏனோ தானோன்ட்டு இருக்கும். ஸோ உங்களால் ப்ராப்பராக வந்து உங்களால் எதையுமே ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சாங்கை வாசிக்கணும் இல்லை கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys.